மணி ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, அதாவது குடும்ப பெண்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள், சொல்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 5 விஷயங்களை நான் இப்போ குறிப்பாக சொல்கிறேங்க. ஆனால் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு 5 சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து குடும்ப சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏற்படுற சண்டைகளை வந்து நம்ம வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்னென்னா, நம்ம உடம்பில் ஏற்படுற குறைபாடுகள், அதாவது உடல்நல குறைபாடு ஏற்படும்ல, ஏதாவது உடம்பு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த விஷயத்தங்களை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் இடையே பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வர்றதெல்லாம் சகஜம். அப்படி வரும்போது அந்த விஷயங்களை வந்து தெரியாதவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது. அடுத்து வந்து குடும்பத்தோட வரவு செலவு கணக்குகளை வந்து நம்ம யார்ட்டையுமே எதையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று என்னென்னா, முக்கியமானதுன்னா நம்மளோட ஃப்யூச்சர் பிளான், எதிர்காலத்தில் நம்ம இப்படி பண்ண போகிறோம், இதை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை வந்து யார்ட்டையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா, குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை வர்றது இது சகஜம் தான், எல்லா குடும்பத்துலையுமே நடக்கிறது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சண்டைகளை வந்து இப்போ இன்றைக்கி சண்டை போடணும்னா அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் நம்ம சண்டை. இதுவே வெளியில் தெரிஞ்சுன்னு வச்சுக்கணும் அந்த சண்டைகளை, அதை வந்து நம்ம அப்படி பண்ணிட்டாங்க, உன் பொண்டாட்டி அப்படி பேசினாங்க, உன் வீட்டுக்காரர் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து பிரச்சனை உருவாக்கி சின்ன சண்டையை வந்து பெருசாக்கி விட்டுருவாங்க. அதோடு முடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கவங்க மாமியாரோ நாத்தனாரோ இல்லை மாமனாரோ அவங்கள்ட்ட சொல்லி இந்த பிரச்சனை வந்து ஊதி சொல்லாத விஷயங்களை கூட நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கி நம்மளுக்குள்ள அதாவது முடிய வேண்டிய விஷயத்தை பெருசாகி விட்டுருவாங்க. சரிங்களா? நம்ம குடும்பமே பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து குடும்பத்தோடு வச்சுக்கணும், வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தெரியாதவங்கள அப்படின்னு. இப்போ நம்ம கஷ்டத்தை வந்து வெளியில் சொன்னால் நம்ம மனசு கஷ்டம் பாரம் குறையும் அப்படின்னு நினைப்போம், ஒரு சிலருக்கு இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு தெரியும்ல, நம்மளோட நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. சரி, இங்கிட்டு வாங்கிட்டு அங்கிட்டு போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லவே கூடாது. நம்மளோட நல்ல அதாவது நம்ம எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட மட்டும் நம்மளோட மனசில் இருக்க கஷ்டத்தை நம்ம சொன்னால் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குடும்ப விஷயங்களை எப்பயுமே யார்கிட்டையும் எப்பயுமே சொல்லக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கியமாக ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருக்கிறவங்க, நம்ம விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது நம்மளுக்கு உடம்பு உடல்நல குறைபாடு எல்லாத்துக்குமே வர்றதான். காய்ச்சல், தலைவலி, சளி அப்படிங்கிற மாதிரி நிறையா வரும். ஒரு சிலருக்கு பெண்களுக்கு நிறைய வேறு பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? நம்மளோட பிரச்சனை நம்மளோட தான். அதனால உடம்பு சரியில்லையா போச்சுனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? இது அடுத்தவங்களும் சொல்கிறனால ஏதாவது ஆக போதா, இல்லை நல்லா வந்து சரி என்னமா நல்லா இருக்கா, அப்படி போடிய காய்ச்சல் வந்துச்சு சரியாக போயிடுச்சா, சரியாயிடுச்சு நல்லா இருக்கா அப்படிங்கிறதோட வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து எதனால இப்படி காய்ச்சல் இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி நான் இதை சாப்பிட்டு இப்படி வந்துச்சு, இதனால் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இப்படி ஆச்சு, இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக யார்கிட்டையுமே எப்பயுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி சொல்கிறதுனால வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்போ நமக்கு ஒரு சளி காய்ச்சல் இருந்தால் கூட அதை வந்து கொரோனாங்கிற மாதிரி பேசி பெரிய விஷயமாக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? ஊரில் தூத்தி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது எந்த ஒரு உடல்நல குறைபாடாக இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனை நம்ம பார்த்துக்கணும். கேட்டால் நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்ட்டு போயிடணும். சரிங்களா? அதை வந்து விரிவாக விளக்கமாக யார்கிட்டையும் போய் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு பொது இடங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்களா, சரியாகவே ஒழுங்காக பார்த்துக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களை வந்து சுட்டி காட்டி நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு மீட்டிங்க்கே போயிருக்கோம்னா அந்த இடத்துல இப்படி சொல்லும்போது அவங்களும் ஒரு சங்கடப்படுற மாதிரி, சங்கடம்னா என்ன சொல்லுவோம், இப்படி உடம்பு முடியாமல் இருக்காங்க, இவங்களை வந்து நம்ம இப்படி நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், இவங்களை வச்சா நம்ம ஒழுங்காக செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனையாக முடியும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா உடம்பு இப்போ வந்து நம்மளோட சொந்தக்காரங்களுக்குள்ள நமக்கு பிரச்சனை வரும். சின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, இல்லை ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருங்கிற வச்சுக்க அந்த டயத்தில் என்ன பண்ணணும், நம்ம இப்போ தெரியாத அந்த நேரத்தில் இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் வந்து விசாரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆமாங்க இப்படி சண்டை வந்துச்சு,
நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், முடிஞ்சிருச்சு அந்த சண்டை அப்படின்னு சொல்கிறதோடு வச்சிடணும். சரிங்களா? இல்லை நான் அதை பண்ணினேன், இல்லை அவங்க தான் பேசுனாங்க, நான் கரெக்டாக பேசினேன், அவங்க தான் தப்பாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட போட்டு வாங்கி அவங்கக்கிட்ட போய் வத்தி வச்சுருவாங்க. சரிங்களா? அவங்க நல்லவங்களாக போயிடுவாங்க, 2 பேர்த்துக்கு நல்லவங்களாக போயிடுவாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் அடிச்சுட்டு ஊர்ந்துக்கிட்டு கிடைப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால என்ன பண்ணு, ஸோ எந்த விஷயத்தையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச பழகிக்கோங்க. சரிங்களா? இப்படி நடந்துச்சு, இது அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, இது இப்போதைக்கு நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்ட்டு லிமிட்டோடு பேசுகிறதோடு வச்சுக்கணும். சரியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கணும். அடுத்து என்னன்னா, நம்மளோட வரவு செலவு கணக்கு. நம்ம வரவு எவ்வளோ இருந்தாலும் செலவு இருந்தாலும் நம்ம தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கடை வாங்குகிறோம், கட்டுறோம், இல்லை வரவு இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் அதை பார்க்கணும். இதை போய் அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா, எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்துச்சு, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நகை வச்சுருக்கேன், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வந்து யார்ட்டையும் இதை டீட்டெயிலாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இங்கே எங்கே பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன், அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையும் எதையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வேலைக்கு போகிறோம் வர்றோம், ஆனால் நீ மட்டும் இவ்வளோ சம்பளம் வாங்குற, நீங்கள் மட்டும் இப்படி இதையும் வாங்குறீங்க, அவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு பொறாமைத்தனத்தினால அவங்க மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட வரவு செலவு கணக்கு எப்பயுமே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம வரவு செலவு கணக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஃப்யூச்சர் பிளான், அதாவது எதிர்காலத்தில் நம்ம வந்து நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் இப்படி பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த இடம் வாங்க போகிறேன், இந்த காடை வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொன்னோம்னா, இது போய் யார்ட்டையாவது போய் மனசுக்கு மாட்டாமல் நம்ம அதாவது சந்தோஷத்தில் போய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளானை கெடுக்கிறது பொறாமல் பிடிச்சவங்க இருப்பாங்க, அந்த பிளானை கெடுக்கணும், அவள் எப்படி முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுக்கு அதை கெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பெற்றவங்கள தான் இருக்கும், மற்ற யாரும் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் யார்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்க. அதை எப்படி கெடுக்கலாங்கிற முடிவு அவங்க எடுத்து அந்த நம்மளுக்கு கைகூடி வர நேரத்தில் வந்து கெடுக்கிற மாதிரி உருவாக்கிடுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்மளோட வச்சுக்கணும். நம்பிக்கையானவங்க யாருங்க ஏதோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறதோடு வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் குடும்பம் தான் கிட்ட போயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.